கிரெடிட் ஸ்கோர் குறைவானவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோனு, கிரெடிட் ஸ்கோர் அதிகமானவங்களுக்கு ஏற்ற மாதிரி லோனு, இன்கம் ப்ரூஃபே இல்லாதவங்களுக்கு ஒரு லோனு என்று நிறைய விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அதிகமான பேருக்கு லோன் தந்திருக்கக்கூடிய 2 விதமான லோன் ஆப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் விடாமல் நிறைய பேருக்கு இவங்க லோன் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லோனு, கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லோனு, அதுபோல் நிறைய விதமான லோன் ஆஃபர் இவங்க பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. எப்பொழுதும் போல தான் எல்லா ஆப்லையும் நிறைய இருக்குது, குறைய இருக்குது. ஸோ இந்த 2 விதமான லோன் ஆப் யார், இவங்க எத்தனை விதமான ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ லோன் அமௌண்ட்டு தராங்க, எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும், கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், இவங்களை அதுக்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போடுறாங்க, நமக்கு கட்டுப்படி ஆகுமா ஆகாதா, அப்ளை பண்ணலாமா வேணாவா, இவ்வளோ டவுட் இருக்கு இல்லையா, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், நம்ம தெளிவாக விளக்குது, நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். அதிகமான பேருக்கு லோன் தந்திருக்கக்கூடிய இந்த 2 லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று செழிச்சது கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் ஆப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வரைக்குமே இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்னொரு லோன் ஆப் அதோட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் இவங்க தராங்க. இந்த 2 லோன் ஆஃபரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, ரெடீம் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கூட இவங்க எக்ஸ்ட்ரா தராங்க. நமக்கு தேவை பணம் இல்லையா? ஸோ இந்த பணத்தை இவங்க தராங்கன்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதிகமான பேருக்கு இவங்க லோன் தர்றதுக்கான முக்கியமான காரணம் இவங்க ஒரு நிறைய விதமான லெண்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து தான் இந்த லோன் ஆஃபர்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் லோனும் வாங்கியிருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் குறைவானவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோனு, கிரெடிட் ஸ்கோர் அதிகமானவங்களுக்கு ஏற்ற மாதிரி லோனு, இன்கம் ப்ரூஃபே இல்லாதவங்களுக்கு ஒரு லோனு என்று நிறைய விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஆப் தான் கிரெடிட் பி ஆப். கிரெடிட் பி ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான ஆஃபர்லாம் இவங்க வச்சுருக்காங்க. ஒன் பை ஒன்னாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கிரெடிட் பி போட்டு கெட் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப் டு 5 lakhs போட்டு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக ஸ்பீடாக சொல்கிறேன். பர்சனல் லோன் ஃபார் சேலரி பர்சன் அப்படி போட்டு 10,000 ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்குமே இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 24 மாதம் வரைக்கும் அதுங்க இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. இதுக்கு சாதாரண டாக்குமெண்ட்ஸ் தான், பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தாவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி ஓகேவா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சாங்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவங்க கேட்குறாங்க. இது இல்லாமல் உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கணும்னா 25,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்கம் இருந்துச்சுன்னா இந்த பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இஎம்ஐ 3 மாதம் 24 மாதம் பிரிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 17%லேருந்து 29.95% per annum போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா 15,000 போட வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. ஸோ இந்த லோனை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீடாக சொல்கிறேன். சேலரி பர்சனுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக தராங்க. இதுவே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு லோன் தேவைப்படுது, என்கிட்ட பெரிய இன்கம்லாம் இல்லைன்னா அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். 1000 ரூபாயிலேருந்து 80,000 ரூபாய் வரைக்குமே அதுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி சம்பளம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும், அதாவது இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு. வட்டியை பொறுத்த வரைக்கும் 24%லேருந்து அதே போல் தான் 29.95 30% per annum போக வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 130 ரூபாயிலேருந்து 5,280 ரூபாய்க்குமே போக சொல்கிறாங்க. இது இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனு. இதுவே ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆன்லைனில் பொருள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு லோன் தராங்க. 2 லட்ச ரூபாய்க்கும் தராங்க. ஸோ அதை நான் டீப்பாக போகல. அடுத்தது இன்னொரு லோன் தராங்க, அது பிஸ்னஸ் லோன். பிஸ்னஸ் லோன் 4 லட்ச ரூபா வரைக்குமே அவங்க தராங்க. அது இஎம்ஐ 24 மாதம் வரைக்கும் நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பார்த்தீங்கன்னா 18%லேருந்து 29.95% இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 350 ரூபாயிலேருந்து 16,800 ரூபாய்க்குமே இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ். இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் லோன் ஃபார் சேலரி பர்சன் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் சைன் அப் வித் மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு கண்டினியூ வரும். அதாவது டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும், டிக் பண்ணிட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சின்னதாக ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் கொடுத்த பிறகு ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அலோஸ் கேட்குது. 3 விதமான அலோஸ் கேட்குது. அந்த அலோஸ் கொடுத்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போகுது. இந்த டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்த பிறகு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், எங்கே வசிக்கிறீங்க, அப்பா அம்மா பேர் என்ன, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, அது இன்கம் ப்ரூஃபுக்கு உண்டான விஷயங்கள், வெரிஃபை இன்கம், அது எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லா டீட்டெயிலும் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரெஃபர் பண்ணுங்கள். 2 பேருடைய
ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கேட்பாங்க. நீங்கள் அது கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் காட்டுவாங்க. அது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 5 லட்சம் வரைக்கும் காட்டுவாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு சேங்ஷன் ஆகுதுன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டேபிளான இன்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். உங்களுக்கு வருமானம் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் முக்கியமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து கிரெடிட் ஸ்கோர் ஒரு நார்மல் கிரெடிட் ஸ்கோர் 700+ இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் உதவி படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குற லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாக லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பு. நிறைய பேருக்கு லோன் இங்கே தந்திருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் நவ் பர்சனல் லோன் ஆப். கேபிட்டல் நவ்னு சொல்லும்போது இந்த டாடா கேபிட்டல் ஆப்பும் இருக்குது. ஸோ அந்த ஆப் இது கிடையாது, இது வேறு. கேபிட்டல் நவ்ன்றது வேறு ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் நீங்கள் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கண்டினியூ வருது. ஸோ ஓடிபிலாம் முடிச்ச பிறகு கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு பெர்மிஷன்ஸ் கேட்கும். பெர்மிஷன்ஸ்க்கு டேர்ம் கண்டிஷன்ஸ் வரும். நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணி டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் 2 வீலர் லோன் காட்டுறாங்க. இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபில் யுவர் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது உங்கள் ஃபுல் நேம் ஆஸ் பர் த பேன் கார்டு. உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க அப்படியே கொடுங்க. அப்பா பேர் வந்து ஃபர்ஸ்ட் நேமாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதை அப்படியே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஜெண்டர் மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பரு, எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, கம்பெனி நேமு, இண்டஸ்ட்ரி டைப்பு, டிபார்ட்மெண்ட்டு, டிசிக்னேஷன், மந்த்லி சேலரி எவ்வளோ, மோட் ஆஃப் சேலரி என்ன, அதாவது ஆன்லைனில் சம்பளம் வாங்குறீங்களா கையில் சம்பளம் வாங்குறீங்களா அதை கேட்குறாங்க. பின்கோடு கேட்குறாங்க. ஹவு டு யூ நோ அபவுட் கேபிட்டல் நவ் இது வந்து கேட்குறாங்க. நீங்கள் வெப்சைட் போடுங்க, ஆன்லைன் போடுங்க, உங்களுக்கு விருப்பம். அது நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு சின்ன ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே போயிடுவாங்க. கேஒய்சி பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியது இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு பணம் வருவதற்காகவும் இஎம்ஐக்காக ஆட்டோ டெபிட் செய்வதற்காகவும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறீங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு லோன் அமௌண்ட், உங்களுடைய சேங்ஷன் ஆகக்கூடிய அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் இவங்க தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 6,000 ரூபாயிலேருந்து 1,50,000 வரைக்கும் தராங்க. 1,50,000 வரைக்கும் தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 1.5% per month. அதாவது ஒரு 3 மாதம் 4 மாதம் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா 1.5% per month போடுவாங்க. இதுவே நீங்கள் 12 மாதம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா, அதாவது ஒரு வருஷம் நீங்கள் எடுத்துக்கும் போது பேர் ஆனத்துக்குள்ளே வந்துடும். 18%லேருந்து 36% இருக்குமே பேர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 65 நாள்லேருந்து 12 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 2% மேலே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 நீங்கள் லோன் வாங்குறீங்க, 24% வட்டி போடுறாங்க வச்சுங்களேன். இஎம்ஐ ஒரு 3 மாதம் தான் எடுக்கிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது இஎம்ஐ 3 மாதம் 5 நாள் அப்படி எடுக்கிறாங்க. அதாவது 95 நாள் அப்படி எடுக்கும்பொழுது இது நாள் வட்டி போடக்கூடிய ஒரு ஆப்பு தான். ஸோ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் 7 days ஆப்பில் இவங்க வராங்க. ஒவ்வொரு நாளுக்கும் பணம், ஒவ்வொரு மணி துளிக்கும் பணம் அப்படி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ 7 days ஆப்பில் இவங்க வருவாங்க. அதனால் வட்டி அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 1000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 180 ரூபா போடுவாங்க. இந்த 1180 ரூபாவை பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. இதுக்கு மொத்தமாக ரீபேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டது 50,000 ரூபா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு 53,167 ரூபா உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. இந்த லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சம்பளம் இருந்தாவே தாராளமாக இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண உங்களுக்கு பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.